நபிஸல்லல்லாஹு அவங்க சொந்த வீட்டை இழக்க வேண்டிய நிலை, மக்கா விட்டுட்டும் போனாங்க. ஃபத்ஹ் மக்கா வெற்றிக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது மக்கள்லாம் கேட்குறாங்க, எங்கே உங்கள் சொந்த வீட்டுக்கு போக போகிறீங்களான்னு சொல்லி. அவர் நபிஸல்லல்லாஹு அவங்க எவ்வளோ நம்ம வார்த்தைகளை படிக்கும்போது வேதனை தெரியாது இல்லையா? நம்ம வாழ்ந்த நம்முடைய பூர்வீக வீடு, நம்முடைய தாய் தந்தையோரும் வாழ்ந்த வீடு, அந்த வீட்டை இழந்து அவங்கள்ட்ட கேளுங்க, அது ஒரு பெரிய சோதனை. இப்போ பெருமானார் சொன்னாங்க, இல்லையே அந்த வீட்டை நமக்கு என்ன அகீல் விட்டா வச்சிருக்கிறாருன்னு கேட்டாங்க. ஹல் தரக்கலனா அகீலுன் தாரன், அகீல் நமக்கு என்ன வீட்டையா விட்டு வச்சாருன்னு கேட்டான். அகீல் யாரு? ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர். நபிஸல்லல்லாஹு அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனா போன பிறகு அந்த வாரிசுரிமையில வரக்கூடிய அந்த சொத்தை ஹஜ்ரத் அலியுடைய மகன் சகோதரர் அலி அகீல் இருக்கிறார் இல்லையா, அவர் வித்து விட்டார். அவர் அப்ப காஃபிரா இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன இஸ்லாமிய சட்டத்தை பேண போறாரு, அவர் வேற யாருக்கோ வித்து விட்டாரு. அதை நபிஸல்லல்லாஹு வேதனையோடு சொன்னாங்க, நமக்கு என்ன அந்த வீட்டை விட்டா வச்சிருக்கிறாங்க, அகீல் தான் எல்லாத்தையும் சொத்தை பூரா வித்து விட்டாரு. அப்போ மக்கால வீடு கிடையாது, வீட்டை இழந்தாங்க இல்லையா? சொந்த ஊரை விட்டு வேற வீட்டுக்கு போனாங்க, வேற ஊருக்கு போனாங்க. அங்க வாழ்க்கையில எந்த கஷ்டத்தை அனுபவிக்கல, ஆனாலும் அவர்கள் நிறைவான மன நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்துல அழிவில்லாத வாழ்க்கை வாழலாம், மரணம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொடுக்கப்பட்ட ஒரே மனிதர் நபிஸல்லல்லாஹு மட்டும்தான். வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கலங்க. வேற யாருக்கு? மற்ற நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் என்ன சாய்ஸ் கொடுப்பான்னு சொன்னா, உங்களுக்கு உயிரை இப்போ வாங்கட்டுமா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறீங்களா, அப்படிதான் அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான். எல்லா நபிமார்கள்ட்டையுமே மலக்குல் மௌத் முதல்ல போய் கேட்பார், உங்க உயிரை வாங்கட்டுமான்னு சொல்லி. மற்ற எல்லா நபிமார்களுக்கு தான், இது சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் இல்லை. சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்டால் என்ன ஆகிறது? எல்லா நபிமார்களுக்கு மட்டும் அப்படி போய் கேட்கப்படும். அப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை அடிச்சு விட்டார் கன்னத்தில். ஏன்னா மலக்குல் மௌத்து மனித ரூபத்தில் வந்தார், மலக்கா வரல. மலக்கா வந்தால் மலக்குக்கு எது கண்ணம், ஒரு ரெக்கையாக தானே இருக்கும் அவருக்கு. மனித ரூபத்தில் வந்தார். யார்? மலக்குல் மௌத். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால ஜிப்ரீல் எப்படி வந்தாங்க? மனித ரூபத்தில் வந்தாங்க. ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா, மனித ரூபத்தில் வந்தாங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு யாரும் அனுமதி கேட்காம உள்ள வந்துட்டாரு. அனுமதி கேட்காம வந்தவரை கண்ணையை குத்தலான் இருக்குது, அடிச்சு விட்டாங்க. அப்போ மலக்குல் மௌத்து மற்ற நபிமார்கள்ட்டையும் அனுமதி கேட்பாங்க, எவ்வளோ நாள் இருக்க விரும்புறீங்கன்னு சொல்லி. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னா, அப்படியா இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமா, எவ்வளோ காலம் வாழணும், ஒரு பசுமாட்டில் கை வைங்க, சரிங்களா? உங்கள் கை அது எவ்வளோ, அந்த காலத்தில் கொஞ்சம் விரல்லாம் நீளமாக தான் இருக்கும். காலங்கள் ஆக ஆக மனித படைப்பு சுருங்கிக்கிட்டே வந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருந்தாங்க, 60 முழம் இருந்தாங்க. ஹதீஸு புகாரில் இருக்குது. அடுத்தடுத்த காலங்களில் மனிதனுடைய படைப்பு சுருங்கிக்கிட்டே வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை விட உயரமாக தானே இருந்திருப்பாங்க, கை பெருசாக தான் இருந்திருக்கும். உங்களுடைய கை விரல்கள் எத்தனை முடியில் படுதோ அத்தனை முடி, அதை எண்ணிக்கங்க, உலகத்தில் அவ்வளோ வருஷம் இருப்பீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டான், அதுக்கப்புறம் மௌத்து தான், அப்போ இப்பயும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டான். இதான் மற்ற நபிமார்களுக்கு. ஆனால் பெருமானாருக்கு வழங்கப்பட்ட விருப்பம் என்ன தெரியுமா? உலகத்தில் நிரந்தரமாக இருக்கலாம் அல்லது என்ன சந்திக்கலாம். நிரந்தரமாகங்கிற வார்த்தை வருது. உலகத்திலேயே நிரந்தரமாக மௌத்து இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுத்தான் என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் அவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்க? அர் ரஃபீக் அல் அலா, மேலான நண்பனாகி அல்லாஹ் உன்னுடைய சந்திப்பையே தேர்வு செய்கிறேன், போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனி ஒன்றை சந்திக்கணும் என்று தான் விரும்பினான். அப்போ நபிமார்களுடைய வாழ்க்கையும் கஷ்டங்களும் சிரமங்களும் நோய்களும் நிறைந்தது. ஆனால் அவங்க நிம்மதியாக தான் வாழ்ந்தாங்க. அப்போ நிம்மதிங்கிறது வெறுமனே பணம், வெறுமனே வசதி, வெறுமனே பங்களான்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறதுனால அது இல்லாதவன்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். ஆஹா என்ற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான நிம்மதி இழப்பு. எனவே நிம்மதிங்கிறது உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு பூரிப்பு தான். உங்கள் உள்ள நிம்மதியாக இருக்கணும்னா 5 காரியங்களை கடைபிடிக்கணும். உலமாக்கள் நிறைய சொல்லுவாங்க, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1 சபுர், பொறுமை இருந்தால் அப்போ நோய் வந்தாலும் கவலைப்பட மாட்டான், வறுமை வந்தாலும் கவலைப்பட மாட்டான், பொறுமை. 2வது தொழுகை, இது ஒவ்வொன்றையும் விவரிக்கும், எனக்கு நேரம் இல்லை. தொழுகை. 3வது என்ன? துஆ. 4வது தர்மம். 5வது திலாவத்துல் குர்ஆன். இந்த 5 அமல்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஷரஃபு சதுர், அல்லாஹ் மன நிம்மதியை கொடுப்பான். மனது எப்போதும் சந்தோஷமா இருக்கும். எந்த நிலையிலும் நாட்டில் அது நடக்குது இது நடக்குது எதற்கும் அவர் பயப்பட மாட்டார். அத்தகைய ஒரு நிலைக்கு பேர் தான் உலகத்தில் சந்தோஷ நிலை. எனவே உலகத்தில் கஷ்டம் இல்லைன்னு கிடையாது, கஷ்டம் சொர்க்கத்தில் மட்டும்தான் இருக்காது.
அங்கே தான் எந்த சிரமமும் இருக்காது. இந்த உலகம் கஷ்டத்தோடு வாழக்கூடிய உலகம்தான். இந்த உலகத்தில் சிரமங்களை சந்திச்சு தான் ஆகணும். இந்த உலகங்கிறதே முஜாஹதா தான், போராட்டம். நம்ம 4 எதிரிகளோடு போராட வேண்டி இருக்குது. இந்த துனியாவே எதிரி, அதோடு போராடணும். நம்ம நஃப்ஸ் ஒரு எதிரி, அதோடு போராடணும். மன இச்சைகள்ங்கிற எதிரி, அதோடு போராடணும். ஷைத்தான்கிற எதிரி. இந்த எதிரிகளோடு யார் போராடுறாங்களோ வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நாம் அவங்களுக்கு எல்லா பாதையும் லேசாக்குவோம். இல்லாமல் அல்லாஹ் வாழ்க்கையின் உண்மையான நிம்மதி என்ன என்கிற விளக்கத்தை எல்லாம் நமக்கு தந்தருவானாக. அவன் அளித்திருக்கிற வாழ்க்கையை பொருந்தி கொண்டு அதையே நிறைவாக எண்ணி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. எல்லா வகையான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.